நாகாஸ் மீடியா. இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல ஒரு சூப்பரான பிளாக் பார்த்துடலாம். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வீடியோ போடவே மாட்டீங்களாடா, கொடுத்த வாக்கை காப்பாற்ற மாட்டீங்களே அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஒரே பிஸியாக போயிட்டு இருக்கு வேலை. அதனால தான் கொரியர் பேக் பண்ணுறது, இந்த ஆஃபர் விஷயம்லாம் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு சரியான வேலையாக இருக்குது. அதனால தான் எனக்கு பார்த்தீங்கன்னா மகி ஒரு சூப்பரான கிஃப்ட் கொடுத்துருக்காங்க. அது என்ன கிஃப்ட் அப்படின்றது காட்டுறேன். இன்னொன்று, நம்ம வீட்டில் வந்து ஒரு சில மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. அதெல்லாம் வந்து ஒரு வருஷம் கழிச்சு பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்ச விஷயத்தெல்லாம் இப்போ பண்ணி வச்சுருக்கோம். அது என்ன எதுக்கு அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்மளோட நாகாஸ் நேச்சுரலில் பார்த்தீங்கன்னா சூப்பரான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இருக்குது. ஸ்கின் கேர், ஹேர் கேர், வெயிட் லாஸ், இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. ஸோ இது என்னென்ன ப்ராடக்ட் இருக்குது அப்படின்றது எல்லாமே நான் உங்களுக்கு கமெண்டில் பின் பண்ணுறேன். வாட்ஸ்அப் நம்பரும் கொடுக்குறேன். நீங்கள் எந்த டவுட் இருந்தாலும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ப்ராடக்ட் லிஸ்ட் வேணும் அப்படின்னா தமிழ்நாடு பாண்டிச்சேரிக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா ஃப்ரீ ஷிப்பிங். ஸோ உங்கள் ஊரையே சேர்த்து அனுப்புங்க, சரிங்களா? இப்போ வந்து இந்த கிஃப்ட் என்ன அப்படின்னு பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு எனக்கே தெரியாது, திடீர்னு தான் நான் உனக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொன்னார். ஆனால் இந்த கிஃப்ட்டை பார்த்துட்டு ஃபஸ்ட்டு திட்டுனேன், ஏன்டா இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் அந்த கிஃப்ட்டு. இது வந்து நம்மளோட நாகாஸ் நேச்சுரல் லோகோ தான் இது. நான் வந்து ஏன் உன் ஃபோட்டோவும் சேர்த்து வைக்கல, ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்க மாதிரி பண்ணிக்கலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்டேன். அதுக்கு தான் அந்த திட்டு விட்டேன். இந்த ஃபோட்டோவை பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற எல்லா இடத்துலையும் வச்சு செட் பண்ணி பார்த்துட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா நேராக அந்த படிக்கட்டுக்கு நேராக வைக்கிறது தான் செட் ஆகும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆணி அடிக்கிற தம்பி இன்னும் வரல, அடித்தவனை தான் அங்கே மாட்டணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா மாடி போகலாம், செகண்ட் ஃப்ளோர் போகலாம். இன்னொன்று வந்து வீட்டை அப்படியே பார்க்குறீங்களா, ஒரு எட்டு அப்படியே ஃபுல்லாக பாருங்கள், இப்படி தான் இருக்குது. ஏன்னா நம்மளுக்கு வந்து எத்தனை வாட்டி நான் ரொம்ப நொந்து போயிட்டேன் இந்த விஷயத்தில். எத்தனை வாட்டி பளிச்சுன்னு நம்ம க்ளீன் பண்ணி வச்சாலும் அத்தனை வாட்டி இந்த சாயுதவை பார்த்தீங்கன்னா ஒன்று கிளே வச்சு விளையாடுறான். இப்போ கிளே வாங்கி கொடுக்கலன்னு சொல்லிட்டு வேலை செய்ய வந்த தம்பிங்க கிட்ட இருந்து எம்சியில் வாங்கி வீடே அப்ளை பண்ணி வச்சுருக்கான். அதெல்லாம் நான் சுரண்டி எடுக்கணும். இப்போ நான் வந்து ஒரு சில ஐட்டங்கள் வாங்கினேன், அதை காட்டுறேன் உங்களுக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆஃபரில் இருந்துச்சு, அதனால வாங்கினேன். இது வந்து 70 ரூபாய் தான். இந்த வளையல் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த வளையல் இது வந்து காப்பர் டைப் வளையல் மாதிரி இருக்குது. ஆட்டாம ஒரு இடத்துல வச்சு போடு. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெளியிலலாம் வாங்கணும் ரொம்ப காசு அதிகம், ஓகேங்களா? இதுவே அவங்க வந்து மொத்தமாக எடுத்ததுனால ஆஃபரில் போட்டிருந்தாங்க. ஆமாம், சூப்பராக இருந்துச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா அதோ இந்த வளையல், நிறைய வளையல் இருந்துச்சு. எனக்கு பிடிச்ச கலர் வந்து இதுவாக இருந்துச்சு, சின்னதாக இருந்துச்சு. அதனால சரி ஓகே இது மாதிரி எடுத்துக்கலான்னு. இதுவும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. இன்னும் சூப்பர் கலராக இருந்துச்சு, க்ரீன் கலரு. அந்த பிஸ்தா கலர்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா, ஆனால் சைஸ் செட் ஆகலை. இது ஒன்று, இது வந்து எங்கள் அட்டுக்குட்டிக்காக வாங்கினது. இது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆனால் இந்த பிள்ளைங்களுக்கு இருக்கிற ஒரு குணமே, புதுசாக எதை நம்ம வாங்குறோமோ அதை போட்டு பழசாக்கிட்டு அப்புறம் ஒன்றுமே இல்லை போடுறதுக்குன்னு வாங்க. இது வந்து எங்கள் காரணியா குட்டிக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இது மாதிரி பட்டர்ஃப்ளை கிளிப்லாம் வாங்கினேன். இப்போல்லாம் இதுதான் நான் அதிகமாக யூஸ் பண்ணுறேன். அதனால் அப்புறம் இது வந்து 250 ரூபாய், 250 ரூபாய்க்கு இதெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலாக இது ஒரிஜினல் ப்ரைஸ் அவங்க போட்டிருக்குது, அந்த கடையில் 900 ரூபா போட்டிருக்காங்க. ஆஃபரில் வந்து 250 ரூபா. பட் வெளியில் இது வந்து 900 ரூபா கூட வாங்க முடியாது. இதை நான் போட்டு பார்த்தேன், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சாரீஸ்க்கெல்லாம் செம்ம அழகாக இருக்கும். அந்த நெக்ஸ்ட் செட்டே நல்லா, இதுவும் நல்லா இருந்துச்சு. இது வந்து ஆரம், இது கூட இதெல்லாம் வந்து 250 ரூபாய்க்கு வந்து நம்மளுக்கு நல்ல லாபம் தான். இதோ சூப்பராக இருக்குது பாருங்களேன், நல்ல செமையாக இருந்துச்சு. இதுக்கு வந்து நல்ல அழகான ஒரு ஜிம்கி கொடுத்துருந்தாங்க. என்னடா இது? ஆமாம், நம்ம ஜிம்கி மட்டும் எடுக்கிறனால இந்த ஜிம்கி வந்து ஒரு 100-150 ரூபா வந்துடும், ஓகேவா? ஸோ இது ஃபுல் செட்டும் சேர்த்து 250. அதனால் இதை வந்து நான் விட்டுட்டேன். நிறையா இருந்துச்சு, நிறைய வாங்கி நான் என்ன பண்ண போகிறேன், அதனால் இதை மட்டும் எடுத்தேன். சூப்பராக இருந்துச்சு. இப்போ வந்து அந்த சில பல மாற்றங்களை பார்க்கலாம் வீட்டில். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இந்த படிக்கட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, பூவெல்லாம் கலர் தொங்குதா அந்த கம்பியில், அந்த தெரியுதுல. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில தூரம் வரைக்கும் தான் நம்ம பண்ணோம் பாப்பா பர்த்டே அன்னைக்கு. ஸோ பூவெல்லாம் பத்தலை, அதனால் நம்ம பாதிலே மேலெல்லாம் பார்த்தீங்கன்னா இருக்காது. அதனால போயிட்டு எவ்வளோ தேவையோ அதை விட நிறையவே வாங்கிட்டு வந்துட்டோம். ஆமாம், இது நல்லா இருக்குது. வீட்டிலேருந்து வெளியில் இறங்கி வரும்போது இதை பார்க்குறது ரொம்ப மைண்ட் ரிலாக்ஸாக இருக்குது. அதனால நான் இந்த படி ஃபுல்லுமே மொட்டை மாடி வரைக்கும் இதை கட்ட போகிறேன். ஆமாம், அது ரொம்ப என்னவோ தெரியல, இதெல்லாம் ஒரு சிம்பிள் விஷயம். ஆனால் இதை பார்க்கும்போது எங்களுக்கு மனசு ரிலாக்ஸாக இருக்குது. அதனால இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய கலர்ஸ் வாங்கினோம். அது என்னது, இதெல்லாம் போன வாட்டி வாங்கலன்னு நினைக்கிறேன், ரெட்டெல்லாம் கட்டல அதில். அதனால இந்த வாட்டி எல்லாத்தையுமே கட்டிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் அதுக்குள்ளே கட்ட முடியுமான்னு தெரியல, நாளைக்குள்ளலாம் இல்லை, வேலை அதிகமாக இருக்குது. இன்றைக்கும் கொரியர் பேக் பண்ண வேண்டியது இருக்குது. ஆனால் இந்த வீடியோவை முடிச்சு எடிட் பண்ணி போட்டுட்டு அதுக்கப்புறமா கொரியரை போய் பேக் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கோம். அதனால் இப்போ செகண்ட் ஃப்ளோர் போயிடலாம். வருது விலகு வெங்கை வெளியே வருது. அன்னைக்கு வாங்கினது தான் இது ஒன்று இங்கே ஒன்று வச்சோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா அங்கே ஒன்று, இந்த இடத்துல ஒரு ஃபோட்டோ மாட்டலாம் அப்படின்னு. ஆமாம், பெரிய ஃபோட்டோ ஒன்று ரெடி பண்ணிட்டு இருக்கேன், சிங்கம் சிரிச்ச மாதிரி. அது ஒன்றா, அது ஒன்று. அடுத்தது பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா மாற்றங்கள் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு சோஃபா போட்டிருக்கோம். சோஃபா செட் இங்கே ஒன்றா, அதே மாதிரி கீழே ஒரு சோஃபா செட் போட்டிருக்கோம். இங்கே ஒரு சோஃபா செட் இருக்கா, கீழே ஒரு சோஃபா செட் இருக்கா. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இது நாள் வரைக்கும் ஒரு பக்கியும் உட்காரல. நான் வந்து சும்மா அப்பப்போ படுப்பேன், அவ்வளோதான். அதனால இங்கே ஒரு சோஃபா செட் இருக்கு. இந்த 1 வருஷம் கழிச்சு 2 வருஷம் கழிச்சு பார்த்துக்கலாம்னு நினச்ச ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இப்போ செஞ்சு வச்சிருக்கோம். காட்டின ஒன்று சிரிக்கப்படாது, ஏன்டா இதையெல்லாமாடா காட்டுவீங்க அப்படின்னு. ஆனால் நாங்கள் செஞ்சுருக்கோம்ல, அதனால காட்டுறோம். ஆமாம், இது கொஞ்சம் எல்லாம் கிண்டல் பண்ணி சிரிக்கிற மாதிரி ஐட்டம் தான், நம்மளே கிண்டல் பண்ணியிருக்கோம். ஆனால் இதை வந்து பாத்ரூம் டூர்லாம் நினச்சிக்க கூடாது. இதோ ஏன்னா ரைட்டு டாய்லெட் வெஸ்டர்ன் டாய்லெட் இது புதுசாக போட்டிருக்கோம். இது தம்பி ரூமு, இது வந்து பாப்பா ரூமு. ஆக்சுவலாக இங்கெல்லாம் பாப்பா தம்பி தூங்காட்டியே நான் டெய்லி சும்மா ஒரு வாட்டியாக வந்து பார்த்துருவேன். க்ளீன் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த சைடு நம்ம வந்து தான் ஆகணும். அடுத்து இது பார்த்தீங்கன்னா பாப்பாவுடைய ரூமு. என்ன இது இருட்டாக இருக்கு, இது இப்போ கரண்ட் இல்லைடா. ஸோ இந்த ரூமையும் பார்த்தீங்கன்னா ஒரு வாஷ் பேஷன் வச்சு, ஆனால் என்னென்னா அந்த ஷவர்லாம் நாங்கள் இன்னும் ரெடி பண்ணல. இதெல்லாம் வந்து பாப்பா தம்பி இப்போ யூஸ் பண்ண போகிறது கிடையாது. நாங்கள் இதை ரெடி பண்ணதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஆட் ஷூட் மாதிரி பண்ண போகிறாங்க. அதில் வந்து க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, ஸோ அவங்க எல்லாம் வந்து நம்ம வீட்டில் தங்கிக்கிற மாதிரி இந்த ரூமில் 2 பேர், அந்த ரூமில் 2 பேர், அந்த மாதிரி தங்க வச்சுக்கிற மாதிரி பிளானிங்கில் இருக்கும். ரொம்ப எக்கோ அடிக்குது, வெளியில் போயிடலாம் வாங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்க தம்பியுடைய பாத்ரூமில் வச்சுருந்த வாஷிங் மிஷினு. இது ஒன்று தான் நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன். அந்த தப்பை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃப்யூச்சரில் நீங்கள் வீடு கட்டும்போது தப்பு பண்ணாமல் இருந்துக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன், இங்கே வாஷிங் மிஷின் வைக்க போகிறேன்னு சொன்னேன். அடுத்து மேலே பார்த்தீங்கன்னா மொட்டை மாடிக்கு போகிற வழியில் வாஷிங் மிஷின் வைக்க போகிறேன்னு சொன்னேன். அந்த 2 இடத்துலையும் வச்சு மேலே வைக்கலை, இந்த இடத்துல வச்சு பார்த்துட்டு எனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை. அடுத்து தூக்கிட்டு போய் தம்பி ரூமில் வச்சேன். அது எனக்கு ஓகே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அது ஃபுல் இதுவும் சந்தோஷம் இல்லை, ஓகே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இப்போ அவனுக்கு அந்த ரூமை வெஸ்டர்ன் டாய்லெட்டில் வச்சு ரெடி பண்ணிட்டோமா, தூக்கின்னு வந்து பழைய குருட்டி காசை துரட்டின்னு இந்த பக்கமே வச்சாச்சு. இப்போ இன்னொரு இடத்த காட்டுறேன் பாருங்க, அந்த இடத்துல ஏன் தான் வைக்கலையோன்னு இன்னும் ஃபீல் பண்ணுறேன் நான். வாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடை சுற்றி பார்த்தீங்கன்னா அந்த புல் பூண்டெல்லாம் இருந்துச்சுல, சூப்பராக ஏர் விழுந்து கிடக்கு. என்னென்னா மயில் வரத்து கம்மியாயிடுச்சு ஏர் விழுந்தோன்னே. இதுக்கு முன்னாடி மயில் நிறையா கூட்டமாக அந்த இடத்துல நிற்கும், ஒரு 20 மைல் 30 மைலாம் வரும். ஸோ ஏர் விழுந்தோன்னா அதுக்கு இங்கே இன்னும் கிடைக்கல, அதனால் எல்லாம் எஸ்கேப் ஆகிடுச்சு. ஆனால் வீடு கட்டுறது, நம்ம வீடு கட்டுற வரைக்கும் என்ன தெரியுமா தோணுது, வீடு கட்டுறது தான் பெரிய விஷயம், வீடு கட்டுறது தான் பெரிய விஷயம், அதை முடிச்சா போதுண்டா சாமின்னு இருக்குது. ஆனால் இந்த வீட்டை கட்டிட்டு தோணுது, இதை க்ளீன் பண்ணுறது தாண்டா பெரிய விஷயம், அதை பண்ணிட்டா போதுண்டான்ற மாதிரி இருக்குது. மாடியில் பார்த்தீங்கன்னா ஒரு கதவு மூட முடியாதமாக இருந்தது. அந்த கதவை வந்து இது சிறச்சி விட்ட மாதிரி சைட்லலாம் மிஷினை வச்சு இது பண்ணோம், ஃபைல் பண்ணோம். மிஷினை வச்சு ஃபைல் பண்ணாங்க. வெளியில் போயிட்டு வந்து பார்த்தா வீடு ஃபுல்லாக பவுடர், வீடு ஃபுல்லாக மரத்தூள். ஆடங்கப்பா, இன்னும் அதை நான் எப்போ பெருக்கி மொழி அல்ல போகிறேன்னே எனக்கு தெரியல. கீழே ஃபுல்லாக மரத்தூள். அதெல்லாம் நான் எப்போ பண்ண போகிறேன்னு இங்கே பாருங்க, தெரியுதா? இந்த இடம் இங்கே பாருங்க, அப்படியே கோடு போட்டா இங்கே இருக்கு, ஃபுல்லாக மரத்தூள். என்ன இதை இது பண்ணிட்டு கையிலேயே மொழி அள்ளிட போகிறேன். இதெல்லாம் மாப்ஸ்டிக் போட்டால் சுத்தப்படாது, கையிலேயே அள்ளிட போகிறேன். இன்னொரு இடம் காட்டுறவாங்க. இந்த இடம் தான் வர்ற எல்லாருமே, அதாவது நம்ம வீட்டுக்கு கிரகப்பிரவேசத்துக்கு வந்த எல்லாருமே சொன்னாங்க, என்னங்க ஒரு பெட்ரூம் அளவுக்கு இந்த பாத்ரூம் இருக்குது அப்படி சொல்லிட்டு. ஆனால் இந்த இடத்துல வாயை பற்றிக்கிட்டு இங்கே ஒரு மிஷினுக்கு இடம் வச்சிருக்கலாமா? இப்போ நான் ரொம்ப வருத்தப்படுறேன் உண்மையாகவே. ஏன்னா ஒன்று இங்கே நான் ப்ரஷ் போடணும், இல்லை தம்பி ரொம்ப ப்ரஷ் போட்டு நான் வெளியில் கொண்டு போகணும். மிஷினில் தானே போடுறீங்க, ஏங்க ப்ரஷ் போடுறீங்கன்னா இவங்க துணியெல்லாம் ப்ரஷ்ஷு காலரில் போட்டால் தான் அழுக்கு போகுது. அதனால் இது ஒன்று மட்டும் எனக்கு ரொம்ப மன உளைச்சலாக இருக்குது. இது சின்ன விஷயம், ஆனால் இது நம்மளுக்கு தானே இந்த வேலை, துணி துவைக்கிற வேலை. அதனால் ரொம்ப டென்ஷன் ஆகுது. ஸோ அவங்கக்கிட்ட கேட்டோம்னா அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, இது வந்து கான்க்ரீட்டு, அதனால் இன்னும் இது உடச்சி பைப்பெல்லாம் இதுக்குள்ளே வைக்க முடியாது அப்படி சொல்லிட்டாங்க. நான் இந்த ஒரு விஷயத்துக்கு என்ன பண்ண போறேனே எனக்கு தெரியலப்பா. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபீல் பண்ணிட்டே இருக்கட்டும், நம்ம வீடியோ முடிச்சிடலாம். இந்த வீடியோ அதோட முடிச்சுக்கலாம். ஒரு டவுஸ் எல்லாம் உள்ள வந்துட்டே இருக்கு. அதுக்கு ஆமா, நம்ம நாகாசோலை நேச்சுரல்ல என்னென்ன ப்ராடக்ட் இருக்கு அப்படின்றத நான் உங்களுக்கு கமெண்ட்ல பின் பண்றேன். சொல்ல வேண்டிய இடமா தான் இது, வெளில வந்து சொல்றேன் வடாக்கு. நம்மளோட நாகாசோலை நேச்சுரல்ல சூப்பரான ப்ராடக்ட் எல்லாமே இருக்கு. இது எல்லாமே நான் கமெண்ட்ல பின் பண்றேன். தமிழ்நாடு பாண்டிச்சேரிக்குள்ள உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங். இதோட ரிவ்யூ எல்லாமே நான் வாட்ஸ்அப் குரூப்ல தான் மேக்ஸிமம் ஷேர் பண்ணுவேன். ஒரு சில இது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கம்யூனிட்டியில் யூடியூப்லேயும் ஷேர் பண்ணியிருக்கேன், அதுவும் பாருங்கள். நீங்கள் வந்து எனக்கு ஆர்டர் கொடுக்கறதுக்கு முன்னாடி எந்த டீட்டெயில் கேட்டாலும் உங்கள் ஊரையே சேர்த்து அனுப்பிச்சிட்டிங்க அப்படின்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ப்ரைஸ் டீட்டெயில் அனுப்பிச்சதுக்கு. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.